और डब्बा तनी ஊத்தியாச்சு और डब्बा केमिकल 1 लीटर 1 लीटर केमिकल போதும் 1 लीटर केमिकल 1 किलो सीमेंट ओके போடு ग्रे कलर வந்துருச்சு ஒரு டப்பா கெமிக்கல் ஒரு டப்பா சிமெண்ட் ஒரு டப்பா தண்ணி 1 லிட்டர்ல கலந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போறோம் பாருங்க ஓகே फ्रेंड्स ஓகே இந்த फ्रेंड्स பாத்ரூமுக்கு உள்ள வந்துட்டோம் இந்த பாத்ரூமுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ண போறோம் பாருங்க फ्रेंड्स நல்லா பக்காவா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பிரஷ்ல கோட் அடிக்க போறோம் பாருங்க நான் ஒரு அரை டப்பா சிமெண்ட் எடுத்துட்டு வந்துறப்போ நான் ஒரு அரை டப்பா சிமெண்ட் எடுத்துட்டு வந்து நான் கரெக்ட்டா தான் வந்தப்பா கரெக்ட் கரெக்ட்டா இருக்கு போடு ஐயோ எவ்வளவு ஆயிடு நான் ஆயிடு சார் కింద పడింది బట్ నాకి అట్నే ఒకేసారి సీలింగ్ కింద తరకే నాకి కలిసి వస్తుంది అనమాట అది అప్పుడు కొన్నా పోట లేకుండా పోసి ఇప్పుడు ఇట్లా పోతున్నావు కదా రెండో సైడ్ ఈ పక్క తిప్పు వెర్టికల్ హారిజాంటల్గా போடலாம் இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்விமிங் பண்ற மாதிரி போடணும் போதும் அந்த அளவு போதும் ஒரு அடி வந்தா போதும் அதுக்கு மேல நம்ம போடுற டைல் வாட்டர் ப்ரூஃப் தான் இதனால பிரச்சனை இல்லை దాని చుట్టూ కూడా అది దానికి కూడా మెయిన్ అదా మెయిన్ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து 4 பாத்ரூம் பண்ணணும் ஒரு பாத்ரூம் இல்லை 4 பாத்ரூம் பண்ணணும் ஒவ்வொரு பாத்ரூமாக காமிச்சிருக்கேன் ஒரு பாத்ரூம் மட்டும் காமிக்கிறேன்
పక్కల మోటార్ అయితే ఊరు మొత్తం వినపడుతుంది. இந்த வாட்டர் பம்பிங் வேலை காஞ்ச பிறகு 4 ஹவர் கழிச்சு இன்னொரு கோடு அடிப்போம். அதை கோடு அடித்த பிறகு இன்னொரு கோடு அடித்த பிறகு ஃபுல்லாக ஒரு 2 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு ரப்பீஸ் போட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு திருப்பி ஜல்லி போட்டு விட்ருவோம். முக்கால் ஜல்லி போட்டு நல்லா மட்டமாக தட்டி விடுவோம். அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டிக்கலாம் தாராளமாக. இதுதான் மேட்டர். இப்போ 1 லிட்டரு கெமிக்கலும் 1 லிட்டரு சிமெண்ட்டையும் 1 கிலோ டப்பாவில் எடுத்தோம். 1 கிலோ சிமெண்ட்டு 1 லிட்டர் பால் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி இந்த வாட்டர் பம்பிங் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க, அப்புறம் காமிக்கிறேன். என்ன நம்ம வீடியோ அங்கே யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. நல்லா பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நல்லா லைக் வருது, சப்ஸ்கிரைப் வருது, நல்லா இது வந்தது. ஆனால் நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் ஒரு லைக்கும் கிடையாது, ஒரு சப்ஸ்கிரைபும் இல்லை, வியூவர்ஸும் கிடையாது, யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி? கஷ்டப்படுறவங்களை எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு தானே லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டால் நல்லா இருக்கும்ல. பாருங்கள், நல்லா பாருங்கள், வாட்டர் ப்ரூஃபிங் நடந்துகிட்டு இருக்கு. மொத்தமாக போடுற வரைக்கும் ஐடியா எடுத்துடுறேன், காமிச்சிடுறேன். అట్లా తేలుద్ది ఆరినాక సరే. అవునవును అర్థం ఉంటుంది. చెప్తా ఆరాలి కదా. కెమికల్ తనీకి వస్తుందా? அடுத்தது வசதி தண்ணி வந்து மேலே தூக்கி விட்டுரும். அந்த சிமெண்ட்டையும் கெமிக்கலும் கீழே ஒட்டிக்கும். రాయి ఇటుక రాయి కూడా వేయకూడదు, నల్లం కావాలి రాయి. ఇంకొకటి వేరే ఉంది కదా, ఇంకొకటి వేరే వేయాలా? అవునవును. ఇది ఆరిపోవాలి మళ్ళీ. ఇప్పుడు ఆ 2-4 పాత్రలు వేసేసాలకు ఇది ఆరిపోద్ది, ఇంకొకటి వేసేలకు మళ్ళీ సరిపోద్ది. దాంతోనే బాత్రూమ్ ఫినిష్ చేసేద్దాం. మనం కావాలి టైల్స్ కూడా వేసేయచ్చు, దానికి బాత్రూంలో టైల్ చేసుకోవచ్చు కూడా. ఫుల్గా అయితే దాని అవును. ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூம் ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. வாட்டர் பம்பிங் பண்ணது திருப்பி வந்து இன்னொரு கோடை படிக்கணும். இன்னொரு கோடை போடும்போது இன்னொரு வாட்டி போட்டுறோம். அந்த வீடியோவும் காமிச்சிடுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் போதும். நல்லா பாத்திரம் எடுக்கணும், வீடியோ லென்த்து ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இதுவே 7 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு போல். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறது முடிஞ்சு போச்சு. கெமிக்கலோடு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆனால் பார்த்துட்டு கம்முன்னு போகாத, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். வெல்கம். பூரா காஞ்சி போன கம்மன் இந்த இப்படி இருக்கே, காஞ்சி போச்சு. திருப்பி இன்னொரு கோடு போடணும். அது கோடு போடும்போது திருப்பி எடுத்துடலாம்.